ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் புல்லேல். நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது 2012ஆம் ஆண்டு வந்த இனோர்கானிக் எம்சிக்யூ கேள்விகளை தான் நாங்கள் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிதானே புல்லேல்? 2012ஆம் ஆண்டு 5 இனோர்கானிக் கேள்விகள் வந்திருக்குது. 21வது எம்சிக்யூ, 27வது எம்சிக்யூ, 30வது எம்சிக்யூ, 39வது எம்சிக்யூ, 49வது எம்சிக்யூ. அதில் ஏற்கனவே 2 வீடியோவோட நான் 2 கேள்விகளை ஏற்கனவே இதில் 2 கேள்வி 2012 27வது கேள்வியும் 2012 30வது கேள்வியும் எஸ்குலு சம்மந்தமான அந்த ரிவிஷன் வீடியோவில் நான் விளங்கப்படுத்தி எஸ்குலு வீடியோவில் விளங்கப்படுத்தி அதை பார்க்கலும். ஸோ இன்றைக்கு அடுத்த பினஸ் 3 கேள்வியும் விளங்கப்படுத்தேன். சரிதானே புள்ளேன்? ரைட். 2012 21வது கேள்வியை பாருங்கள். ஸ்கென்னியம் தொடக்கம் ஜிங்க் வரையுள்ள மூலகங்கள் அவற்றின் சேர்வைகள் என்பன தொடர்பாக சரியானது. முதலாவது கூற்று, அவை பொட்டாசியம் கெல்சியம் ஆகியவற்றிலும் பார்க்க தாழ்ந்த அடர்த்திகளை உடையன. அந்த கூற்றுப்பிலே எங்களுக்கு தெரியும், உலோக பிணைப்பு வலிமையை வச்சு தான் நாங்கள் அடர்த்தி ஒப்பிடுதேன். சரிதானே? எங்களுக்கு தெரியும் உலோக பிணைப்பு வலிமை கூட பௌதிக இயல்புகள் கூடு, உருகுநிலை, கொதுநிலை, வன்மை, அடர்த்தி. சரிதானே? அப்போ உலோக பிணைப்பு வலிமை இந்த நடக்கும் ஆவர்த்தனம் வழியே கூடுமே. ஆவர்த்தனம் வழியே உலோக பிணைப்பு வலிமை கூடும். எங்களுக்கு தெரியும் உலோக பிணைப்பு வலிமையுடைய சுவாதிய நிலத்திற எண்ணிக்கையின் கீழே பாருங்கள். இப்போ நான் பொதுவாக ஒப்பிடுது சோடியம், மெக்னீஷியம், அலுமினியத்தை வச்சு ஒப்பிடுது. சுவாதி நிலத்தில் இதில் உண்டு. இதில் சைஸ் பெருசு. மெக்னீஷியத்தில் சுவாதி நிலத்தில் 2 சைஸ் சிரிச்சு 6 குறையுது. அப்போ உலோக பிணைப்பு வலிமை நிலத்தில் நடக்கும் ஆவர்த்தனம் வழியே கூடும். 1 பெரிசால் பிரிக்கிறதாக 2 சின்னதால் பிரிக்கிறதானே கூட. அதே போல் இப்போ இதில் பொட்டாசியம், கெல்சியம், ஸ்கெண்டியம், டைட்டேனியம், வெனடியம் இப்படி கூடிக்கன்னு போகும். ஹேட்டி ஸ்கெண்டியத்துலேயும் ஜிங்க் வரையா டீக்குழுவில் வர ஃபஸ்ட் 10 மூலகம் 3D மூலகம். இந்த 10 மூலத்தை தான் கேட்டு ஸ்கெண்டியம், டைட்டேனியம், வெனடியம், குரோமியம், மெங்கனஸ், எஃப்இ, கோபால்ட், நிக்கல், சியு, ஜிங்க். இதெல்லாம் பாடம் வாங்கிக்கோணுமா? இதெல்லாம் தெரிஞ்சிக்கணும். ஆவர்த்தன அட்டவணை மூலகங்கள். சரிதானே? அப்பான் கேள்விகள் இலகுவாக செய்யணும். எப்போவும் ஆவர்த்தன அட்டவணை பார்த்து செய்துண்டா அந்தளவு நீங்கள் கெமிஸ்ட்ரியில் லெவல் ஒன்று வந்தில்லைன்னு அர்த்தம். சரிதானே? ரைட். நீங்களே தெரியும் பொட்டாசியம் மீக்கி, கெல்சியம் மீக்கி. பொட்டாசியம் கல்சியத்தையும் பார்க்க இவர்களுக்கு உயர்ந்த அடர்த்தி, தாழ்ந்த அடர்த்தி என்பதால் அந்த கூற்று பிழை. ஆவர்த்தன வழியில் ஒப்பினிப்பு வலிமை கூடுக, உருகுநிலை, கொதுநிலை, வன்மை அடர்த்தியெல்லாம் இந்த சைடு எப்படி கூடிக்கொண்டு போகும். சரிதானே? ரைட். உருகுநிலை, கொதுநிலை பெருமானங்கள் வித்தியாசம் மீகி. பொதுவாக எஸ்குலுவையும் பார்க்க டி குழு கூடுன்னு எஃப் வச்சுக்கோங்க. எஸ்குலுவையும் பார்க்க டி குழுக்கு உருகுநிலை, கொதுநிலை, வன்மை, அடர்த்தி எல்லாம் கூட. ஆனால் ஆவர்த்தன வழியை டி குழு சரியாக கூடிக்கணும் போகுமா? இல்லை. சில விதிவிலக்குகள் ஈக்கி உருகுநிலை கூட 3Dயில் வந்து வெனடியம், குறைச்சல், ஜிங்க் அதெல்லாம் மீக்கி எப்படியோ எஸ்குலுவையும் பார்க்க கூடு என்பதை எஃப் வச்சுக்கோங்க. சரிதானே? இப்போ இது ஓரில் முக்கியமான பாயிண்ட்டோட மார்க் பண்ணிக்கோங்க. இனோர்கானிக் அப்படி தான் படிக்கணும். இப்போ நான் சொல்லு முக்கியமான பாயிண்ட்டோட மார்க் பண்ணிக்கோங்க. கொப்பியை வச்சு உங்களுக்கு இனோர்கானிக்கில் முழு லெவலுக்கு போகலாம். இப்படி கேள்விகள் செஞ்சு தேவையான பாயிண்ட்டோட மார்க் பண்ணிக்கொள்ளணும். கேள்வி மூலமாகத்தான் படிக்கணும். சரிதானே? ரைட். 2வது பாருங்கள், அவற்றில் சில அல்லுலோக இயல்புகளை வெளிக்காட்டுகின்றன. ஹேட்டிக்கு ஜிங்க் தொடக்கம் ஸ்கெண்டியமா 3D டி குழு RFS 10 மூலம் 3D கடைசி இடத்துல நிமிப்பு வந்து 3Dயில் முடியும். அல்லுலோக இயல்புகளை வெளிக்காட்டுகின்ற பிழை எங்களுக்கு தெரியும். பிழை அந்த கூட்டு பிழை எங்களுக்கு தெரியும். டி குழுவில் வார எல்லா மூலகங்களும் உலோகங்கள். எஸ் குழுவில் வாரத்தில் ஹைட்ரஜன் தவிர்ந்த அடுத்தெல்லாம் உலோகங்கள். எஸ் குழுவில் ஹைட்ரஜன் தவிர்ந்த அடுத்தெல்லாம் உலோகங்கள். டி குழுவில் வார எல்லாம் உலோகங்கள். அலோகம் சம்மந்தப்படுது பி தொகுப்பில் உலகானே. இப்போ நான் ஆவர்த்தன அட்டவணை கீறி காட்டுவேன் பாருங்கள். இதை அவதானிங்க. ரைட். இப்போ அவதானிங்க. நான் ஆவர்த்தன அட்டவணையில் தேவையானது கீரிக்கு. சரிதானே? இந்த குறைஞ்சும் சரி தெரிஞ்சுக்கணும். ரைட். அதாவது ஃபஸ்ட் 30 வரை சரி குறைஞ்சது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது பிறகு எப்படியும் பொதுவாக ஃபைனல் பேப்பரில் ஆவர்த்தன அட்டவணை தாரதான். ஆனாலும் எழுதி தெரியுமென்றா இலவாக விதை போயில். ரைட். இப்போ நான் இது கீர்னை வந்து ஆவர்த்தன அட்டவணையில். சரிதானே? இந்த கொஞ்சம் மூலகங்கள். சரிதானே? போரன், சிலிக்கம், ஜெலியம், SbT இவாங்க உலோக போலிகள்னு சொல்லுங்க. இவாளுக்கு இந்த சைடில் வாரவங்க அலோகங்கள், இதுக்கு இந்த சைடில் வாரங்கள் உலோகங்கள். இப்போ ஸ்கெண்டியத்தின் ஜிங்க் வரை வந்து உலோகங்கள். இது ஃபுல்லாக 3Dயில் கொடுது. இது ஃபுல்லாக
டி இது பி தொகுப்பு, இது வந்து டி தொகுப்பு, ஃபஸ்ட் ரெண்டு கூட்டம் தான் எஸ் தொகுப்பு. வெறும் ஒரு அலோகம். அடுத்தது இது இங்கே வாரெல்லாம் அலோகம். இந்த உலோக போலிகளுக்கு அங்கே வாரது அலோகம், இந்த சைடு உலோகம். சரிதானே? அப்போ டி தொகுப்பில் வாரது எல்லாம் உலோகங்கள் தான். சரிதானே? ரைட். வேறு இதில் முக்கியமான போய் தெரியும், இதில் புரோமின் வந்து திரவம். சரிதானே? இங்கே எஜ்ஜி வாரதும் திரவம், 2 திரவம் ஈகி. அடுத்தது வாயுக்கள். சரியானே? இப்போ இதுலேயும் வாயுக்கள் ஒன்றும் மடங்குது இல்லை, டி குழுவில் ஒரே ஒரு திரவம் மடங்குது. அடுத்ததுலாம் திண்மங்கள். சரிதானே? இது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஓல். சரிதானே? ரைட். ஸ்கூலில் திரவம் அடங்குது இல்லை, திண்மம் தான் அடங்குது. ஒரே ஒரு வாயுக்கு வாயுக்கள் ஹைட்ரஜனும் நைட்ரஜனும் ஃப்ளோரினும் குளோரினும் வாயுக்கள். சரிதானே? ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஃப்ளோரின், குளோரின், ஆக்சிஜனா. ஹைட்ரஜன் H2 ஆகிக்கும், நைட்ரஜன் N2 ஆகிக்கும், ஆக்சிஜன் O2, ஃப்ளோரின் F2, குளோரின் வந்து Cl2. புரோமின் மெச்சியும் திரவம். அடுத்தது வாங்காலும் வாய்க்களா, ஓரணு வாய்க்கள், விளிமிய வாய்க்கள், இதெல்லாம் தெரியும். ரைட். அப்போ விளங்கிக்குமா நினைக்கிய. அடுத்த இதுக்கு வாங்க, இதை நாளைக்கிய. அடுத்தது பாருங்கள், 3வது கூட்டு. ஐதான் இன்னொச்சை சேர்க்கும் போது Cr2O7 ஆனது Cr2- ஆகவும் குரோமியம் 3+ ஆகவும் மாற்றப்படுகின்றது. அதில் சரியாக சொல்லிட்டு கடைசி பிழையாக்குவான். ஐதான் இன்னொச்சு இருக்கும்போது Cr2O7 ஸோ எழுத்து தெரியும். Cr2O7 காரம் போட்டால் CrO4 ஆக மாறும். சரிதானே? Cr2O7 காரம் போட்டால் CrO4 ஆக மாறும். சரிதானே? அதே போல் நாங்கள் இந்த CrO4 அமிலம் போட்டால் CrO4 அமிலம் போட்டால் Cr2O7 ஆக மாறும். Cr2O7 காரம் போட்டால் CrO4 ஆக மாறும். இவருக்கு அமிலம் போட்டால் Cr2O7 ஆக மாறும். இவற்றில் சரியா சொல்லிக்கான். Cr2O7 ஆனது CrO4 ஆகவும் குரோமியம் 3+ ஆகவும் மாறும். நாம் இல்லை, குரோமியம் 3+ வாரில்லை. ஸோ 3வது கூற்று பிள்ளை. விலகி நினைக்கிய. சரியானே? இது செம்மஞ்சள், இது மஞ்சளா, நிறமும் தெரிஞ்சுக்கணும். இது செம்மஞ்சள் நிறம், இது மஞ்சள் நிறம். Cr2O4 மஞ்சள். அவை அதே ஆவர்த்தனத்தில் உள்ள எஸ்தோதி மூலகங்களிலும் பார்க்க தாழ்ந்த மின்னதிர்ப்புகளுடையன. இல்லையா? எழுதி தெரியும். ஆவர்த்தனம் வழியே மின்னதிர்ப்பு கூடுக, ஆவர்த்தனம் வழியே மின்னதிர்த்தன்மை கூடுக. ஸோ அதே ஆவர்த்தனத்தில் உள்ள மூலகங்கள் பொட்டாசியம் கல்சியத்தையும் பார்க்க ஓய்வாளுக்கு மின்னத்தன்மை கூடு. சரிதானே? பொட்டாசியம் கல்சியத்தையும் பார்க்க ஸ்கெண்டியம் டைட்டேனியம் எப்படி மின்னத்தன்மை கூடும். சரியாக கூடுமா இல்லை, அதுலேயும் கூடி குறைத இடம் ஒலிக்கா, கூடி குறைத இடம் மீக்கி பொதுவாக எஸ் குழுவையும் பார்க்க டி குழு கூட. சரிதானே? ரைட். டி குழுவில் அந்த சரியாக பெருமானப்படி கூடுமன் இல்லை, பெருமானத்தில் கூட குறையவார. சரிதானே? ரைட். அடுத்து பாருங்கள், 5வது கூற்று. அடுத்தது வந்து எம்மனானது மெங்கனஸ் இயல்பில் அமிலமும் ஈரியல்பும் மூலமுமான ஒட்சேட்டுகளை உண்டாக்குகின்றன. அது சரி, இதில் நான் படிச்சு Mn வந்து +2 +3 +4 +6 +7 வார ஒட்சேட்டம் உருவாக்கு. Mn ஆக்சைடு, Mn2O3, MnO2, MnO3, Mn2O7. இவாக வன்மூலம், மென்மூலம், ஈரியல்ஃபு, MnO2 ஈரியல்ஃபு, இது மென்னமிலம், இது வண்ணமிலம் இல்லாட்டி அமிலம். சரிதானே? சரிதானே? வண்ணமிலம் எழுதுவாம்பாக்க அமிலம் எழுதுவோமா? சரிதானே? ரைட். இதுவாக மூலம் வாங்க. ரைட். சரிதானே? மன்னர் வருஷம் பாய்க்கத்தே இல்லை. எப்படியோ எங்களுக்கு தெரியும். பொதுவாக ஒட்சியற்ற நம்பர் கூட கூட அமிலியல்ஃபு கூடுக. பொதுவாக ஒட்சியற்ற நம்பர் கூட கூட மின்னழுத்தன்மை கூடுக, அமிலியல்ஃபு கூடு. சரிதானே? மார்க் பண்ணிக்க. ஒட்சியற்ற நம்பர் கூட கூட பொதுவாக அந்த அமிலியல்ஃபு கூடுக. நான் இல்லை ஆவதினம் வழியே பொதுவாக 3 எல்ஃபு குறைஞ்சி அமிலியல்ஃபு கூடுக. காரணம் இங்கே வாரத்து ஒட்சியற்ற நம்பர்கள் குறைய. +1 +2 மாறி இங்கே போக +5 +6 +7 அப்படி வாரு. அப்போ இங்கே வார மூலகங்களையும் பார்க்க ஆவதினம் வழியே 3 எல்ஃபு குறைஞ்சி அமிலியல்ஃபு கூடுக. சரிதானே? அதே போல் ஒரு குறிப்பிட்ட மூலகத்திலையும் நிறைய ஒட்சியற்ற நம்பர் வருதுண்டா,
மூல இயல்பு குறைஞ்சி அமில இயல்பு கூடுது ஒட்சியற்ற நம்பர் கூடும்போது அமில இயல்பு கூடும் மின்னழுத்தன்மை கூடும் சரிதானே அப்போ எம்மனானது அமிலம் மூலம் ஈரியல் ஃபுல் ஆக்சைடுகளை உண்டாக்குகின்றது சரி இதே போலாம் குரோமியத்திலையும் CrO2O3 சரிதானே CrO2O3 CrO2 சரியானே +2 +3 +4 +6 படிச்சிங்க இது மூலம் சரிதானே மூலம் Cr2O3 ஈரியல் ஃபு மென்மூலம் சரி இவர் வந்து மூலம் ஈரியல் ஃபு மென்னமிலம் அமிலம் சரிதானே இதெல்லாம் படிச்சிக்கும் தியரியில் படிச்சிக்கும் இனோர்கானிக் ரிசோர்ஸ் புக்கில் மீக்கும் இனோர்கானிக் பாடத்தை கட்டாயம் ரிசோர்ஸ் புக்கை வச்சு படிங்க சரியானே இனோர்கானிக் இப்போக்கு நியூ ரிசோர்ஸ் புக் அப்டேட் ரிசோர்ஸ் புக்கை பாருங்கள் அதுக்கு வெளியால் ஒன்றும் வராது பழைய சிலபஸில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவில் மீந்து அது ஒன்றும் இப்போ தேவையில்லை சரிதானே நான் உங்களுக்கு தேவையான பாயிண்ட் வரல நான் சொல்லிக்கிட்டு போகிறேன் மார்க் பண்ணிக்கொண்டா சரிதானே ரைட் அப்போ இது வரைக்கும் நினைக்கி நாங்கள் அடுத்த கேள்வி வரோம் இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 5வது ஆன்சர் சரிதானே அடுத்த கேள்வி 2012 39வது கேள்வி எடுங்க 39வது கேள்வி ரைட் அடுத்தது 39வது கேள்வியில் இண்டஸ்ட்ரியிலும் சம்மந்தப்படுது இனோர்கானிக்கும் சம்மந்தப்படுது சரி நான் விளங்கப்படுத்திட்டு போகிறேன் அம்மோனியா ஆனது ஒட்சியற்றும் கருவியாகவும் தாழ்த்தும் கருவியாகவும் செயற்படலாம் சரி நாங்கள் படிச்சு அம்மோனியாவோட தலைப்பில் கூட்டம் 15 உங்களை எதிர்பார்க்கலும் கூட்டம் 15 சரிதானே அம்மோனியாவானது ஒட்சியற்றும் கருவியாகவும் தாழ்த்தும் கருவியாகவும் தொழிற்படுது நான் பொதுவாக கூட்டம் 15 கூட்டம் 16 சில சீரியல் படிக்க H2S H2O2 சரிதானே அண்ணா H2S H2O2 SO2 அம்மோனியா வாங்கலாம் சிறந்த தாழ்த்தும் கருவிகளும் கூட ஒட்சியற்றும் கருவிகளும் கூட சரிதானே ஆனால் HNO3 வந்து ஒட்சியற்றும் கருவியாக மாத்திரம் தான் தொழிற்படும் HNO3 அதுவும் கேள்விகள் வந்தீங்க நாங்கள் பார்ப்போம் இப்போ அம்மோனியாவானது பொதுவாக முதலாம் கூட்டம் 2ஆம் கூட்டம் மூலகங்கள் உலோகங்களோட தாக்கமடையக்கோல ஒட்சியற்றும் கருவியாக தொழிற்படுவார் சோடியம் மெக்னீஷியத்தோட தாக்கமடையக்கோல சோடியம் மெக்னீஷியத்தோட தாக்கமடையக்கோல அம்மோனியா வந்து ஒட்சியற்றும் கருவியாக தொழிற்படுவார் மெக்னீஷியம் அம்மோனியா Mg3 N2 H2 ஆகும் சரிதானே இதில் பாருங்கள் இங்கே -3 இங்கே அங்கே -3 சரி ஒட்சியற்றும் வாயுவா இங்கே பாருங்க ஹைட்ரஜன் விடுவிக்கப்பட்டீங்க சரிதானே எப்படியோ அதாவது இப்போ இடத்துல மெக்னீஷியம் வந்து பாருங்க 0 இருக்குது இங்கே +2க்கு மாறிக்கு மெக்னீஷியம் நைட்ரேட்லாம் இவர் வந்து ஒட்சியற்ற பட்டிகை அப்போ இவர் தாழ்த்தும் கருவி விளங்குதா இங்கே ஹைட்ரஜன் வந்து -1 நைட்ரஜன் ஒன்று நடந்து இல்லை இங்கே 0 ஒட்சியற்ற மறைஞ்சிக்கு அப்போ இவர் இவர் இங்கே +3 ஹைட்ரஜன் +3 வந்து இது தாழ்த்தல் அடைஞ்சி அப்போ இவரம் வந்து ஒட்சியற்றும் கருவி விளங்குதா அம்மோனியா வந்து இவர் ஒட்சியற்றும் கருவியாக தொழிற்படுது சோடியத்தோட தாக்கத்தில் லித்தியத்தோட தாக்கத்தில் சரிதானே பொதுவாக உலோகங்களோட அம்மோனியா தாக்கமடையக்கோல ஒட்சியற்றும் கருவியாக அமிலமாக மூலையில் ஃபுல் மூலகங்களை சோடியம் லித்தியம் விளங்குதானே ரைட் இது நோட்ஸ்லேயும் மீக்கும் ரிசர்ச் புக்லேயும் பார்க்கலாம் அவர்களுக்கு ரைட் அதே போல் அம்மோனியா தாழ்த்தும் கருவியாக தொழிற்படுது அம்மோனியா சரியா Cl2 தாக்கத்தில் அம்மோனியா Cl2 தாக்கத்தில் விளைவந்த N2HCl உருவாகும் N2HCl இங்கே 0லேருந்து -1 இங்கே தாழ்த்தல் அடையுது அப்போ இவர் வந்து ஒட்சியற்றும் கருவி அந்த டைம் இவர் வந்து தாழ்த்தும் கருவி ஒட்சிய நம்பர் கூடினா இவர் தாழ்த்தும் கருவி அம்மோனியா விளங்குதா அம்மோனியா வந்து தாழ்த்தும் கருவியாகவும் தொழிற்படும் அந்த ஒட்சியற்றும் கருவியாகவும் தொழிற்படும் 2ஆம் கூட்ட பார்ப்போம் உயரமுக்கங்களிலும் உயர் வெப்பநிலைகளிலும் ஹேபர் முறையை பயன்படுத்தி N2ஐயும் H2ஐயும் தாக்கம் புரிய செய்து அதிக அளவில் அம்மோனியா உற்பத்தி செய்யப்படுகிறது அந்த கூட்டு பிழை இது இண்டஸ்ட்ரியலாக வாரது இது இண்டஸ்ட்ரியல் படித்த பிறகு செய்யலும் ஆனால் அது விளங்கப்படுத்திட்டு போகிறேன் விவரத்தில் வந்து பிழையாகுவது வந்து உயர் வெப்பநிலையால் பிழையாகுவேன் இதில் பயன்படுத்தப்படுறது வந்து உயர் வெப்பநிலை விவரத்தில் பயன்படுத்தப்பட்டு 450 500 பாய்சி மட்டும் பயன்படுத்தப்படுது அடுத்தது 250 300 ATM மாதிரி பயன்படுத்தப்படுது 250 வளிமன்ற அமுக்கம் வந்து ஒரு ஏடிஎம்ஏ அதோட ஒப்பிடக்குள்ள இவர் வந்து ஒரு உயர் அமுக்கம் தான் 250 300 செல்லுது உயர் அமுக்கம் தான் ஆனால் 450 500 வந்து உயர் வெப்பநிலைன்னு சொல்லலாம் சிறப்பு வெப்பநிலைன்னு சொல்லியிருந்தா சரி உயர் வெப்பநிலை இல்லை நாங்கள் இண்டஸ்ட்ரியல் 1700 2000 மாதிரியெல்லாம் பயன்படுத்தப்படுது உயர் வெப்பநிலையாக இது எங்களுக்கு இண்டஸ்ட்ரியலை பொறுத்த மட்டும் இல்லை உயர் வெப்பநிலையாக கருத இயலாம்
நாங்கள் இவரை சிறப்பு வெப்பநிலைன்னு சொல்லுவேன், ஒப்டிமம் டெம்பரேச்சர் சிறப்பு வெப்பநிலை. இவர் உயரமுக்கம் சொல்லல, வளிமண்டல முக்கத்தோட பிறக்குள்ள இவர் உயரமுக்கம் தான். இப்போ இவரை எங்களுக்கு நாங்கள் அந்த உயர் வெப்பநிலை சொல்லல, இதையும் பார்க்க கூடுதலான உயர் வெப்பநிலைகள் எல்லாம் பயன்படுத்தப்படுது. இதில் இண்டஸ்ட்ரியில் பொறுத்த மட்டும் இல்லை. அதால் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் டீப்பாக படிப்பீங்க, சரிதானே? அந்த டைமுக்கும் அந்த கேரியில் விளங்கப்பட்டுடைய இண்டஸ்ட்ரியல் செய்ய கூட ரைட். அப்போ பி கூட்டு ஃபீலர். அடுத்தது பாருங்கள், சி கூட்ட பாருங்க. ரைட், அடுத்தது பாருங்கள், அம்மோனியாவானது மிகையான Cl2 வாயுடன் தாக்கம் புரியும் போது N2O, HCl ஆகியன விளைபொருளாக தரும். இதில் தெரியும் நான் என்ன அம்மோனியா Cl2ஓட தாக்கமுடைய கூட தாழ்த்தும் கரியாக துடிப்படுக. அம்மோனியாவுக்கும் Cl2க்கும் தாக்கத்தில் விளைவு N2 + HCl தான். ஆனால் நாங்கள் பயன்படுத்தப்பட்ட அம்மோனியா மிகையாக ஈந்தா, அதில் மிகை அம்மோனியாவாக ஈந்தா விளைவு N2ஓட NH4Cl உருவாகும். அந்த Cலும் அம்மோனியாவும் தாக்கம் NH4Cl உருவாகும் மிகை அம்மோனியா ஈந்தா. அப்படி இல்லாமல் மிகை Cl2ஆக ஈந்தா இங்கே N2க்கு பதிலாக NCl3 உருவாகும். மிகை அம்மோனியா பயன்படுத்தப்பட்டால் N2ஓட NH4Cl, இதில் NCl3 HCl, இப்படி ஏதாவது ஒன்றா மாறுமா? N2HCl இங்கே உருவாகுக, இங்கே N2 பொதுவாக இருந்தால் NH4Cl மாறும், இங்கே HCl, சரிதானே? இதுதான் தாக்கம். மிகை Cl2 அப்பயத்தில் இந்த கூற்றுப்பில் N2 உருவாக வரவே இல்லை, NCl3 + HCl தான் உருவாகும். ஸோ சி கூட்டுப்பில். டி கூற்று இரப்பர் கைத்தொழிலில் இரப்பர் பால் உரிய காலத்திற்கு முன்பாக தருவதற்கு அம்மோனியா பயன்படுத்தப்படுது. அதுவும் நீங்கள் இண்டஸ்ட்ரியில் படிப்பீங்க, அந்த கூட்டும் சரிதானே? அப்போ ஏடி 4வது ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது 2012 49வது கேள்வியை பாருங்க. அடுத்தது, ஒரு நீர்க்கரைசலுடன் PbNO3 கரைசலை சேர்க்கும் போது ஒரு மஞ்சள் வீழ்படி உண்டாகும் எனின் I- அயன்கள் இருக்கின்றன என்பதை இங்கு வரத்தக்க ஒரே முடிவாகும். இல்லை, ஒரு நீர்க்கரைசலோட PbNO3 போட்டால் இதில் ஏதாவது நீர்க்கரைசல் இருக்கும், இதில் வாரது மஞ்சள் வீழ்படி வருதான், அது வச்சு சொல்லுவாங்களாம் அது I- அயன்கள் மட்டுமா மீக்கியதுன்னு சொல்லு. இல்லை, மஞ்சள்னு சொன்னால் எங்களுக்கு Br- மீக்கிடும். இப்போ Br இப்போ எங்களுக்கு தெரியும் Pb2 + Br- சேர்ந்து PbBr2 மஞ்சள் கலர் தான், இளம் மஞ்சள். அப்படி இல்லாட்டி I- சொல்லு மஞ்சள் கடும் மஞ்சள் அன்று Pb2 + I- மஞ்சள், சரிதானே? வாசல் வேறு Pbட, சரிதானே? வாசல் அந்த I- தான் நீக்கி உறுதியாக செல்லுமா மஞ்சள் இல்லை, PbBr2 மஞ்சள் தான், அது இது இளம் மஞ்சள், இது கடும் மஞ்சள்னு சொல்லு. எப்படியோ ரெண்டுலேயும் மஞ்சள் சம்மந்தப்படுது. இல்லாட்டி ஒரு இளம் மஞ்சள்னு சொல்லு PbI2 மஞ்சள்னு சொன்னாலும் PbBr2வும் மஞ்சள் கலரு வாசனது தான், சரியா? அந்த உருவாகு கலரை வச்சு எங்களுக்கு I- தான் உறுதின்னு சொல்லலை, நீ வெறும் மஞ்சள் வாசானது தானே, சரிதானே? அந்த ரெண்டு இப்போ Br- I- மீக்கிறதுல PbB2 போட்டுரு, அதில் ஒப்பிடலும் உண்டோ? இது இளம் மஞ்சளும் கடும் மஞ்சளும் மாற ரெண்டு உருவாகினா இப்போ PbBr2 I- இதெல்லாம் கடும் நிறம் மஞ்சள் வரும், இது இளம் மஞ்சள் வரும். சும்மா செல்லையில் எங்களுக்கு I- தான் நீக்கண்டு. சும்மா ஒரு சோதனைக்குள்ளால் PbB2 போட்டு மஞ்சள் கலர் வீழ்படி வந்தால் அது I- தான் நீக்கணும் செல்லையில். எங்களுக்கு Br- I- மீக்க ரெண்டு கரைசலில் PbB2 போட்டுட்டு இப்போ மஞ்சள் செல்லுண்டா அப்போ PbI2 இருக்கலும். வேறு இல்லை மஞ்சளுக்கு இப்பாரு கடும் மஞ்சள் இப்பாரு ஒப்பிட்டு செல்லும். சும்மா செல்ல கஷ்டம். செல்ல பாருங்கள், ஒரு நீர்க்கரைசலோட PbNO3 கரைசலை சேர்க்கும் போது மஞ்சள் வீழ்படி உண்டாகும் எனின் I- அயன்கள் இருக்கின்றன என்பது இங்கு வரத்தக்க ஒரே முடிவாகும். கீழே சரிதானே? Br- மீக்கலாம். PbI உண்டாக்குவதும் நீரில் கரையாததும் மஞ்சள் நிறத்தை கொண்டதுமான ஒரே சேர்வை PbI2வாம், இல்லை PbBr2வும் வரும். PbCl2 வெள்ளை கலர். நீங்கள் ஏலேட்டுக்களில் வீழ்படிவில் படிச்சிக்கும், ஏலேட்டுக்களில் Ag + டேம் Pb2 + டேம் Cu1 + டேம் Ag + Pb2 + Cu1 + Hg2
2+ இந்த 4டையும் கற்றங்கள் வந்து ஏலைட்டுக்களோடு சேர்ந்தால் வீழ்படிவை உருவாக்கும். நீரில் கரையாது, வீழ்படிவை உருவாக்கும். சரிதானே? அதில் அந்த AgCl, AgBr, AgI, AgCl, AgBr, AgI, அதோட CuCl, CuBr, CuI, PbCl2, PbBr2, PbI2, PbI2. சரியா? ரைட். எங்களுக்கு தெரியும் AgCl வெள்ளை கலர், AgBr இளம் மஞ்சள், இவர் வந்து கடும் மஞ்சள். CuCl சியூட சம்மந்தப்படுறது 3 வெள்ளை, சியூட சம்மந்தப்படுறது 3, இது 3 வெள்ளை கலரா? இது வெள்ளை கலர், இது இளம் மஞ்சள், கடும் மஞ்சள். சரிதானே? இது நீங்கள் நிறத்தோட படிச்சிக்கும் இனோகானிக்கில். விதத்தில் 2 போட்டும் இல்லை PB2+ போட்டு மஞ்சள் வருதுன்னு I- வாங்கிக்கலாம். இல்லை, எங்களுக்கு இளம் மஞ்சளாக கடும் மஞ்சளாண்டு உறுதியாக செல்லவே சும்மா மஞ்சளே நம்ம சொல்லி அதால் சம்டைம் BR- மஞ்சள் கலராக எங்களுக்கு அது தெரியலாம். அது செல்லலை. PBI உண்டாக்குவதும் நீரில் கரையாததுமான மஞ்சள் நிறத்தை கொண்டதுமான ஒரே சேர்வை PbI2 இல்லை, PbBr2 மஞ்சள் கலர் தான். பண்ணுதா அந்த கூற்று பிள்ளை. ஸோ 5வது ஆன்சர் விலகிக்கு நினைக்கிய. சரிதானே? இப்போ மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நாங்கள் சந்திப்போம். 2013 இனோகானிக் வீடியோவில் அடுத்து நாங்கள் சந்திப்போம். சரிதானே? அப்படியே தொடர்ச்சியாக 2022 வரை சரியாக ஃபாலோ பண்ணி வந்தால் அதுவே வேணி மட்டும் போதும் இன்ஷா அல்லாஹ். அப்போது இனோகானிக் லேஸ் ஆயிரும் இன்ஷா அல்லாஹ். பயப்படுத்த இல்லை, திறமை படிச்சுக்கோங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்டுக்கோங்க. உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.